காலையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. ஆமாங்க, நம்முடைய இந்திய வீரர் நிராஜ் சோப்ரா அவர்கள் ஈட்டி எறிதலில் இன்னைக்கு சில்வர் பதக்கம், அதாவது வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காரு. இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்னைக்கு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த 2024 ஒலிம்பிக்கில் இதுவரைக்கும் நம்ம 4 வெண்கல பதக்கம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு வெள்ளியும் ஒரு கோல்டும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது முதல் வெள்ளி பதக்கம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கடந்த ஒலிம்பிக்கில் அவர் கோல்டு வாங்கியிருந்தார். இந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னதான் ஜஸ்ட் மிஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி 1992க்கு அப்புறமா அவங்க இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மேட்சஸில் கோல்டு வின் பண்ணதே கிடையாது. ஸோ முதல் முறையாக நேற்று நடந்த இந்த ஈட்டி எறிதல் போட்டியில் அர்ஷத் நதீம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா முதல் பரிசை தட்டியிருக்கார். ஸோ அவருக்கு கோல்டு பதக்கம், அதாவது தங்கப்பதக்கம் போய் சேர்ந்திருக்கு. அந்த வெள்ளி பதக்கம் 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. அர்ஷத் நதீம் அவர்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வீசினார் அப்படின்னா 92.97 மீட்டர்